ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஷீலா காலி ஹோம் பேஜ். பருப்பு உருண்டை குழம்புனா எல்லாருக்குமே ஃபேவரட்டானதாக இருக்கும். அதையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாழைக்காய் வச்சு உருண்டை குழம்பு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 வாழைக்காவை கட் பண்ணி குக்கரில் சேர்த்து கூடவே ஒரு உருளைக்கிழங்கு போட்டு தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டு எடுங்க. இப்போது இந்த பிளேட்டில் உருண்டை பிடிக்கிறதுக்கு வேக வச்ச வாழைக்காய், கடலை மாவு, உப்பு, கரம் மசாலா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்புக்கு வெங்காயம், தக்காளி, மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், 15லேருந்து 20 பல் முந்திரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எடுத்திருக்கேன். இப்போது வெந்த வாழைக்காவை நல்லா கை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை, கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழை, கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கையில் கொஞ்சமாக தண்ணியை நனைச்சி உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. எனக்கு 10 உருண்டை கிடச்சிதுங்க. இப்போது அடுப்பில் வானல் வச்சு இந்த உருண்டையை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அது சூடானதும் பிடிச்சி வச்ச வாழைக்காய் உருண்டைகளை உள்ளே சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம இந்த வாழைக்காவை வேக வச்சு எடுத்ததுனால இது ரொம்ப குயிக்காக ரோஸ்ட் ஆகிடும். இருக்கட்டும். அதே வானலில் குழம்புக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் ஆயில் மட்டும் எடுத்து வச்சு தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச பெரிய தக்காளி 2 உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் குழம்பு பொடி, 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜ்லேயே உப்பையும் நல்லா பார்த்து வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போ நல்லா அது கொதித்து வரணும். அதுக்கு நம்ம மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம பிடிச்சி வச்ச உருண்டைகளை உள்ளே சேர்த்து மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து வச்ச 15 பல் முந்திரியை நல்லா அரைச்சி உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பாலை கூட நல்லா கெட்டியாக எடுத்து அதை கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முந்திரி பிடிக்கல அப்படின்னா தேங்காய் பாலை ஆப்ஷனலாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க. இதை நீங்கள் குழம்பாகவும் செய்யலாம். இல்லை லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு தயிர் சாதம் கொடுக்கும்போதும், இல்லை லெமன் ரைஸ் கொடுத்து அனுப்பும்போதும், தேங்காய் சாதம் கொடுத்து அனுப்பும்போதும் இந்த வாழைக்காய் உருண்டைகளை மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். அதுவும் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.